இந்த வாஸ்து கட்டடத்துக்கா நிலத்துக்கான்னும் போது ஒரு மனிதன் ஒரு இடத்த தேர்வு பண்ணுறான்ல, ஃபஸ்ட்டு இடம் தான் முக்கியம். சவுத்து வெஸ்ட்டு அந்த இடத்துல குளம், குட்டை, ஏரி, கெனால் 200 மீட்டர் பக்கத்திலே இருந்ததுன்னா அந்த மனை தேர்வு செய்யக்கூடாது, பரிந்துரைக்கக்கூடாது. நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல? நிறைய பிரம்மஸ்தானத்தில் வந்து தூணோ படிக்கட்டு எஸ்பெஷலி வரவே கூடாது. ஆனால் நிறைய பேர் நடுவில் தானே படிக்கட்டு. நல்ல கேள்வி கேட்டீங்க. படிக்கட்டு எங்கே போடணும்னு ஒரு விதி இருக்குது, வாஸ்துக்கு ஒரு விதி இருக்குது. 4 திசையும் நல்ல தசை தான். ஆனால் ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் வடக்கு கிழக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ தெற்கும் மேற்குள்ளும் மனமுறிவு மனை முறிவுன்னு நான் எடுக்கிறேன். மனை கூட முறியக்கூடாது. 4 விதமான டைரக்ஷனு ஒன்று வித்தியாசப்படும் போது அந்த மனை உகந்ததில்லை. அதாவது அக்னி பாகம் என்ற சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டில் அக்னின்ற நெருப்பு தத்துவத்தை கொடுத்துட்டான். அப்போ நெருப்பு சம்பந்தம்னா அங்கே இருந்து கிச்சன் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு கழிவுநீர் தொட்டின் என்று சொல்லக்கூடிய செப்டிக் டேங்கை போடும்போது எதிர்மறை விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வாஸ்து விநாயகம் சார் தான். ஸோ வாஸ்து தான் வந்து ஒரு வீட்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பழமொழி ஆகும் இருக்குது சார். என்ன அப்படின்னா, பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வீட்டை கட்டி பாருங்கள், கல்யாணத்தை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வீட்டை கட்டுறதுக்காக வாங்குகிற லோனில் ஆரம்பித்து அவங்க இறுதி காலம் வரைக்கும் அந்த லோன் தான் கட்டுவாங்க. ஒரு வீடுன்றது அவ்வளோ தேவையான ஒரு விஷயம், அத்தியாவசியம்னாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சென்டிமெண்டல் பாண்டும் அந்த வீட்டில் அடங்கியிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வாஸ்து நம்ம பார்த்தே ஆகணும்ப்பா அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைம்மா நீ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிலத்துக்கு தான் நீ வாஸ்து பார்க்கணும் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு வீடு கட்டுறேன்னா அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்த்தா போதுமா, இல்லை வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போய் நிலத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா? நல்ல அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டதுலேயே இன்னொரு இது வருது. பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி பொண்ணோட அம்மாவை பாரு, அவன் குடும்பத்தை பாருன்னுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை விட அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, கரெக்டுங்களா? அப்போ அந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு தெரிஞ்சு தான் சம்மந்தம் பண்ணுறதுக்கே பேச்சுவார்த்தைக்கே போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உயரம் என்ன, கலர் என்ன, படிப்பு என்னன்றது ரெண்டாவது. குடும்பமே சரியில்லைன்னா அந்த பக்கம் போவாங்களா? தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய ஊர் சைடு, கிராமத்து சைடு பண்பாடு இது. அப்போது இந்த வாஸ்து கட்டடத்துக்கா நிலத்துக்கான்னும் போது ஒரு மனிதன் ஒரு இடத்த தேர்வு பண்ணுறான்ல, ஃபஸ்ட்டு இடம் தான் முக்கியம். சினிமாவுக்கு ஹீரோ முக்கியமா கதாநாயகி முக்கியமான்றதை விட கதை தான் முக்கியம். கதை இருந்தால் அந்த படம் யார் நடித்தாலும் கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க, அந்த படம் ஜெயிக்கும். இதுதான் நம்மளுடைய தொடர்ச்சியாக சில படங்கள், வெற்றி பெற்ற படங்கள், மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ஒரு வாரத்திலே கவுந்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு இடத்தை தேர்வு பண்ணும்போது சரியான நபர் விஷயம் தெரிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா அதற்கு உண்டான விஷயம் தெரிஞ்ச ஒரு நிபுணர்களையோ, கிராம பகுதியில் ஒரு மனையடி சாஸ்திரம் அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களும் அழைச்சிட்டு வருவாங்க. ஐயா இங்கே வாங்க, இந்த இடம் தேர்வு பண்ணுறது. அப்போது அந்த இடத்த முதல்ல தேர்வு பண்ணணும். ஃபஸ்ட்டு இடம் அது எந்த மாதிரி பகுதியில் இருக்குது, மலை சார்ந்து இருக்குதா, குளம் குட்டை ஒட்டி இருக்கா, கெனால் இருக்கா, கடற்கரை பகுதியா, ஏரி பகுதியா, அது ஏரி எந்த பக்கத்தில் இருக்கணும், குட்டை குளம் எந்த டைரக்ஷன் இருக்கணும், டைரக்ஷன் பார்க்கணும். வடக்கு கிழக்கு இந்த மாதிரி இருக்குல்ல 4 டைரக்ஷன், இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எந்த திசையும் நல்ல திசை தான், 4 திசையும் நல்ல திசை தான். ஆனால் ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் வடக்கு கிழக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ தெற்கும் மேற்குள்ளும் வீடுகள் இல்லையா, குடியிருப்பு இல்லையா, எல்லாம் இருக்குது, சாலைகள் இருக்குது. நம்ம அது எந்த அமைப்பில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, திரும்பி இருக்கா, மனமுறிவு மனை முறிவுன்னு நான் எடுக்கிறேன். மனை கூட முறியக்கூடாது. நீளம் அகலம் 4 டைரக்ஷன் 4 அளவீடும் சரியாக இருப்பதே ஒரு மனை. 4 விதமான டைரக்ஷனு ஒன்று வித்தியாசப்படும் போது அந்த மனை உகந்ததில்லை. அதை வந்து நம்ம சதுரம் செவகமாக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மூலம் மட்டம் சொன்னக்கிட்ட டயகனல் பண்ணும்போது இடம் வந்து வீணாக போயிடும். ஸோ
4 டைரக்ஷனும் சரியான அளவீடில் இருக்கணும். ஒன்று, ஓகே. தண்ணி நீர்ப்பாங்கா இருக்குமா, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். வாட்டர் ஸ்டோரேஜ் கீழே ஆமா. எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும். இப்போ போயிட்டு தெரியாதனமாக போய் எடுத்துகிட்டு 700 800 அடி ஆழத்தில் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும்? ரெட் ஹில்ஸு இந்த பக்கம்லாம் சென்னையை ஒட்டி அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அப்போது அதிக லேக்ஸ் கணக்கில் ஆகிடும். ஒரு 20 அடி 30 அடி. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடியாவது இருக்கலாம். அந்த காலத்தில் 10 அடி 20 அடி இதெல்லாம் போயிடுச்சு மக்கள் தொகைக்காக. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை சரௌண்டிங் வாஸ்தை பார்க்கணும். மலைகள் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்த தேர்வு பண்ணும்போது தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதியில் மலைகள் உங்கள் இடத்துலேருந்து காலி இடத்துலேருந்து ஒரு புது லேஅவுட்டில் வாங்க அப்படி பார்க்கும்போது இருந்தால் அது உச்சிதமான மனை. தெற்கு மேற்கு தென்மேற்கில் உங்கள் மனையிலேருந்து பார்த்து இப்போ இன்னும் வீடு ஒரு மாடி 2 மாடி கட்டிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பரங்கி மலை தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த மனை வந்து உங்கள் இடத்துக்கு எக்ஸ்வேஷனுக்கு தென்மேற்கில் உயரம் வெயிட் இருக்குது. இதுதான் வாஸ்து. இதே இதில் உங்கள் இடத்துலேருந்து தென்மேற்கில் ஒரு கோயில் குளமோ ஒரு பொது கிணறோ ஒரு ஏரியோ இருக்கும் பட்சத்தில், அதுவும் எஸ்பெஷலி குறிப்பாக சொல்கிறேன் 200 மீட்டர் தள்ளி இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவும் இந்த மைனஸ் மழை வந்து இருந்தால் ப்ளஸ்ஸு. இந்த ஏரி குளம் நீர்நிலை ஆதாரம் வடகிழக்கில் இருப்பது சிறப்பு. இதே இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்த் ஈஸ்டில் இருந்தால் இந்த ஏரி குளம் இருந்தால் ப்ளஸ்ஸு. அதுக்கு நேர் மூலை என்று சொல்லக்கூடிய நைருதி பிளாக், கன்னி மூலை, பழனி மூலை, நம்ம ஊரில் ஒரு வட்டார சொல் இருக்குது. சவுத் வெஸ்ட் அந்த இடத்துல குளம், குட்டை, ஏரி, கெனால் 200 மீட்டர், அதாவது 600லேருந்து 650 அடி கணக்கில் உங்கள் மனையிலிருந்து 600 அடி, அதாவது 200 மீட்டர் பக்கத்திலே இருந்ததுன்னா அந்த மனை தேர்வு செய்யக்கூடாது, பரிந்துரைக்கக்கூடாது. ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் 200 அடிக்கு தள்ளி 500 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. 200 அடின்னா உங்கள் மனைக்கு க்ளோஸாக இருக்குது, 600 அடி தூரத்துலேயே அது தேர்வு செய்யக்கூடாது. இல்லை அந்த பழங்காலத்துலலாம் அந்த பூர்வீகமாக வாழ்கிறவங்க வீடு இல்லை கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி அமையும்ல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி அமைகிற வீடெல்லாம் போய் ஆய்வு பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன சொல்கிறது, அது இயற்கை வந்து 2 விதமாக சொல்கிறான். அது கர்மான்றான், ஒரு காமனாக சொல்லிடுவானுங்க. இது போய் இந்த பூர்வீகத்தில் இந்த குழந்தை இந்த ஜனனம் அங்கே தான் பிறக்கணும், நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்போ இதோட தாக்கம் அதிகமாகும்னா, ஏதோ நாங்கள் வாழ்ந்தோம் போனோம் சாப்பிட்டோம் நல்லா தான் பண்ணோன்ட்டு இந்த ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்களும் அவருக்கு சாதகம் இல்லாத பட்சத்தில், இந்த இடமும் வீடும் வந்து வாஸ்து ரீதியாக சரியில்லாத பட்சத்தில் 2ம் தவறான நிலை வரும் காலகட்டம். அப்போ அவருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த கோச்சார ரீதி கிரகமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் பேலன்ஸ் பண்ணும். ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவத்தில் மெயின் என்னன்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வீடு சரியாக இருந்தால் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடும். நான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் வீடை நீங்கள் அதாவது அக்னி பாகம் என்று சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டில் என்ன இருக்கணும், அக்னின்ற நெருப்பு தத்துவத்தை கொடுத்துட்டான். அப்போ நெருப்பு சம்பந்தம் அங்கே வந்து கிச்சன் இருக்கணும். கிச்சனே இல்லையா, கோழி ஆடு ஈடெல்லாம் அந்த காலத்தில் வளர்த்துருப்பாங்க. ஒரு மாடுக்கு ஒரு தீவனத்தை வந்து பொட்டு புனகு கூட ஒரு அடுப்படி வச்சுருப்பான், சாணம் மொழிகி ஓப்பன் இடத்துல அக்னியில். அப்போ அந்த இடம் அக்னி ஆக்டிவேட் ஆகிடும். அந்த இடத்துல போயிட்டு கழிவுநீர் தொட்டின் என்று சொல்லக்கூடிய செப்டிக் டேங்கை போடும்போது எதிர்மறை விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் நன்னீர் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு ஜலமூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு நார்த் ஈஸ்ட், நான் இப்போ சொன்னேன்ல நீர் குளம் சரௌண்டிங் வாஸ்தில். அப்போ அந்த இடத்துல என்னென்ன இருக்கலாம்னா சம்பு போர்வெல் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு சில பேர் வடகிழக்கில் கிச்சனை வச்சுருவாங்க. அப்போ என்ன மாதிரி ஆகும், அப்போ நெருப்பு நீர் தத்துவத்தில் நெருப்பு இருக்குது, அக்னிக்கெலாம் இப்போ மாற்றக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பேசிக்கலாக வீட்டுக்கு உள்ளே நுழையும் போது செருப்பை வெளியில் தானே விட்டுட்டு வரோம், தொடப்பத்தை எதையாவது ஒரு மூலையில் தானே வைக்கிறோம். அப்போ எதை எங்கே வைக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த 8 திக்கு பாலகர்களை புராண காலமாக கதையாக அதெல்லாம் விட்டுடுங்க. 8 திக்கு பாலகர்களை படைக்கப்பட்ட இறைவன் கரெக்டாக கொடுத்துட்டார். ஈசானி மூலையில் இந்திரன் பிளாக்கு கிழக்கு, வடக்கு கிழக்கு சேர்ந்த பகுதி ஈசானி மூலை, நடுவாகும் மத்திய பாகம் கிழக்கு இந்திரனுடைய இடம், அக்னி என்ற தத்துவத்தில்
கிச்சன் அக்னி மூலை. தெற்கோட மத்தியம் வந்து யமன் திக்கு. தெற்கும் மேற்கும் இணையற இடம் மூளை வந்து கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய நைருதி பிளாக். மேற்கு மத்தியமம் வருணன் பிளாக். வடமேற்கு என்ற மூலையை வடக்கும் மேற்கும் வந்து வாய்வினிய பிளாக். கிழக்கும் மேற்கும் நடுவில் வடக்கு பக்கத்தில் மத்தியமம் குபேரனுடைய பிளேஸ். நடுவில் இருக்கிறது பிரம்மஸ்தானம் அப்படின்னு அழகாக ஒதுக்கிட்டான். இந்த 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 இதை வந்து நமக்கு புரியறதுக்காக அழகாக இதை சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு 8 திக்கு பாலகரெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மனை ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது அந்த 8 திக்கு பாலகர் இருப்பாங்க. நடுவில் சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம் என்றது நடுப்பாகம். அந்த நடுப்பக்கத்தில் என்ன வைக்கணும் ஏது வைக்கணும்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. தூண் வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, முற்றமற்ற வீடு, அதெல்லாம் நிறையா இருக்குது. அது மைனஸாக ப்ளஸ்ஸான்றலாம் நம்ம 1 by 1 சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இது அந்த நடுபாகன்றது மனிதனுடைய பஞ்சபூத தத்துவன்றது பூதம் தான். அது அந்த 5 எலிமெண்ட்ஸ் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, அது ஒரு பூதம். 5 எலிமெண்ட்ஸ். அந்த 5 எலிமெண்ட்ஸு ஒரு உருவகப்படுத்தி நமக்கு புரியறதுக்காக ஒரு உருவகப்படுத்தி காட்டுறான். அப்போ அந்த பிரம்மஸ்தானம் என்ற பகுதினா மனிதனோட தொப்புள் பகுதி. அதுதான் பிரம்மஸ்தானம் ஆகிறான். அந்த இடத்துல ஒரு தூணோ பள்ளமோ வரக்கூடாது. மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி வீடுகளில் பல விஷயம் நடந்திருக்குது. நெகட்டிவ் தான். அது நிறைய பிரம்மஸ்தானத்தில் வந்து தூணோ படிக்கட்டு எஸ்பெஷலி வரவே கூடாது. ஆனால் நிறைய பேர் நடுவில் தானே படிக்கட்டு வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் போடும்போது இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. படிக்கட்டு எங்கே போடணும்னு ஒரு விதி இருக்குது. வாஸ்துக்கு ஒரு விதி இருக்குது. இன்னர் ஸ்டேர்கேஸ் அதாவது டியூப்ளக்ஸ் ஹவுஸில் படிக்கட்டு எங்கே போடலாம்? 4 மூலையிலும் போடக்கூடாது. 4 மூலையிலையும் போடக்கூடாது. 4 மூலைன்றது வடகிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, அக்னி மூலை, வாய்வினிய மூலை என்ற வடமேற்கு மூலை போடவே கூடாது. நீங்க பிரம்மஸ்தானத்திலையும் போடக்கூடாதுன்றீங்களே? போடக்கூடாது. அப்போ இன்னர் நல்ல கேள்வி. பிரம்மஸ்தானத்தில் தூணும் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. எங்கே போடணும்னா தெற்கோடைய மத்திய பாகம். தெற்குல கிழக்கு இருக்கு பாருங்க, மேற்குக்கு தெற்கோடைய மிடில் போடணும். அதே போல் வெஸ்ட் சைடு மேற்குல மிடில் போகணும். இன்னர் ஸ்டேர்கேஸ்னால் 2 ஆப்ஷன் தான். உள்படிக்கட்டு. இதை தவிர நீங்கள் எங்கே போட்டாலும் அந்த மாதிரி வீட்டில் அந்தந்த டைரக்ஷனில் எந்தெந்த மூலையும் அதுக்கு உண்டான விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்குது. இதெல்லாம் டேட்டா பேஸை நான் கொடுப்பேன். ஏன்னா நான் 30 வருஷத்துக்கு மேலே நான் நேரடியாக ஆய்வு பண்ணுறேன். ஆஸ் அ பில்டரை நான் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணி உடச்சே பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வேலையாக தான். அதனால் என்னோட அனுபவம் வந்து நிறைய இருக்குது. அப்போது இந்த மாதிரி படிக்கட்டு போட்ட வீடுகளில் என்ன மாதிரி அவஸ்தை பண்ணால் ஒவ்வொரு இது தென்கிழக்கு மூலையில் ஸ்டேர்கேஸ் இன்னர் ஸ்டேர்கேஸ் வந்து அந்த பெண் திருமணத்தை தடைப்படுது. பெண் பாதிக்கப்படுறான். ஆண் வந்து வடகிழக்கில் படிக்கட்டு இன்னர் படிக்கட்டு இருக்கும் பட்சம் இன்னொரு அவுட்ரோ, வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு வரக்கூடாது, அவுட்ரோ வரக்கூடாது. அது மிகப்பெரிய வேலையை பண்ணிடுது. வடகிழக்கு ஸ்டேர்கேஸ் வந்து மிகப்பெரிய இது. இன்னொரு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். இன்றைக்கி 1000 பேர் வாஸ்துக்காரர் பேசுகிறாங்க, ஜோசியம் பேசுகிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 95ல் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். என்னோட 25வது வயசுலேயே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டேன். நான் போகாத ஊரில் சென்னையில் ஏகப்பட்ட அது எப்படி உள்ளே வந்தன்ற விஷயத்தை கேட்டிங்கன்னா, நான் வந்து அரசு அலுவலர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். டிஎம்எஸ் ஏஜிஎஸ் ஆஃபீஸுன்னு தேனாம்பேட்டையில் இருக்கும். அவங்களெல்லாம் நான் என்னை விட வயது மூத்தவர்களுக்கு அறிமுகமாகி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் தம்பையாரோட டி நகரில் வச்சுருந்தேன், வெஸ்ட் மாம்பலத்தில். அப்போ அந்த வயசுலேயே நான் வந்து லட்சத்தை கொடுத்துட்டேன் கடவுள். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரியல, அது வேறு விஷயம். அப்போ இவ்வளோ கோடி ஆகமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். அப்போது இந்த வாஸ்துன்றது வந்து நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டது நான் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சரிவை நோக்கி கீழே விழுறேன். போன வேகம் பணம் காசு வந்துடுச்ச ஒழிஞ்சு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்து மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. கடவுள் இதுவும் அவ்வளோ கிடையாது ஆரம்ப கட்டத்தில். அந்த 22-25 வயசில் அது எல்லாருக்கும் ஒத்துன்னு உளுந்த அடின்னா செம்ம அடி. அப்போ தான் நான் வந்து என்னோட குருநாதர் நெல்லை வசந்தனை போய் நான் சந்திக்கிறேன். அவரை சந்தித்த பிறகு தான் என்னோடய வாழ்க்கையில் பல மாற்றங்கள். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அவரோட காரணம், அவரோட வழிகாட்டு. அவர் இறந்துட்டார், 2-3 வருஷம் ஆகுது. அவருக்கு இது தெரியாத வாக்கு சித்தர் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஜோதிட ஜாம்பவான்களுக்கு எல்லாருக்குமே அவரை தெரியாதில்ல. அவரோட அலுவலகத்தில் நாங்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் முக்கியமான பெரிய ஜோதிடர் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே வராத ஆட்களே கிடையாது. பல நடிகர்கள்லேருந்து எல்லாம் பெரிய அரசியல்வாதி.
அவர் ஒரு மணி மைண்ட் இல்லாத ஒரு விஷயம். அவர் ஒரு சித்தர் புருஷர் தான். அவரோட ட்ராவல் பண்ணலாம். ஒரு விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். 1000 புத்தகம் படிக்கிறோம், 1000 பேர் போனால் ஒரு விஷயம் நேரடியாக பார்க்க பண்ண எடுக்கும்போது ஒரு வீடும் ஒரு இடமும் நமக்கு ஒரு கதை சொல்கிறது. அதுதான் ஒரு அதிசயம் எனக்கே. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக எனக்கு கால்ஸ் வந்து எலைட் பீப்புள் தான் வரும். எலைட் பீப்புள் தான் வரும் தான் போவீங்களா சார் கேட்காதீங்க. அது எலைட் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா கோயம்புத்தூர் தான் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே. நானும் பார்த்துட்டேன். மெட்ராஸில் இருக்கிற காரெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நான் பார்த்த காரு 10 காரு 12 காரு எல்லாமே பெரிய பெரிய நாட்கள் எங்கன்னா கோயம்புத்தூர், அவினாசி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் தான் எனக்கு ஃபோனே அதிகமாக வரும். அந்த பீப்புள் தான் இதை ரொம்ப நம்புகிறாங்க, கரெக்டாக பண்ணிக்கிறாங்க, சரியாக அவங்களோட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு விஷயத்தை, இது மூட நம்பிக்கையாக கூட சில பேர், ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயம் தன்னை மேம்படுத்திக்கிறாங்க. 100 கோடின்னா அடுத்தது 150 கோடிக்கு போகணும்னு பார்க்குறாளுங்க. இங்கே 1 கோடியே இங்கே இல்லைன்றது அது விஷயம். ஆனால் அந்த 1 கோடியே 1 10 ஆக்கணும்னு நினைக்கணும்ல, சிந்தனை அப்படி தானே இருக்கும். 1 10 100 1000 அவன் தான் ஒரு வியாபாரி, அவன் தான் ஒரு திறமைசாலி, அப்படி இருக்கணும். அந்த மாதிரி பீப்புள் அங்கே வரும். அதே மாதிரி பெங்களூர் நிறைய வரும். அப்போ லாஸ்ட் வீக் நான் போகிறேன், கேஜிஎஃப் போகிறேன் பெங்களூருக்கு, அப்புறம் மெயின் சிட்டி பெங்களூருக்கு போகிறேன். இதெல்லாம் ஒரு வீடாக நான் பார்ப்பேன். ஒரு 3 நாள் வச்சுப்பேன், ஒரு டைம் ஷெடியூல். அப்படி வச்சுட்டு போகும்போது எனக்கே சில விஷயங்களில் இவ்வளோ நாள் போகும்போது ஒரு இடம் போகும்போது எனக்கு பல அதிசயங்களும் பல விஷயம் நான் பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், ஆனால் அந்தந்த ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ லாஸ்ட்டாக நான் போனது வந்து தொப்பூர் தர்கா ரோடு. அந்த ஏரியாவே கொஞ்சம் சொல்லுவாங்க பொதுவாகவே ஆக்சிடென்ட் ஏரியான்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நானும் போயிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ நான் சொல்கிறது 100% உண்மை. இப்போ கடந்த 10-15 நாளைக்கு முன்னாடி நடந்த உண்மையான ஒரு விஷயம், அது நானே உணர்ந்தது. அங்கே போகும்போதே நான் டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாஸ்து பார்க்குறது வந்து ஏதோ சும்மா பார்க்குறது அல்ல, பல விஷயம் அதில் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது. பார்க்குறவங்க போகும்போதே டிராஃபிக்கில் மாட்டோம், பல தடங்கள் வரும், அதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். பஞ்சர் ஆகுறது அதெல்லாம் இன்னும் எப்பயாவது தானே ஆகுது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் பல விஷயத்தை அந்த வீட்டுக்கு போகவே விடாத வேலைலாம் பண்ணியிருக்குது. ஃப்ளைட் டிக்கெட்டே கேன்சல் ஆகிருக்குது, அந்த மாதிரியும் பண்ணியிருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து தடுக்கும் அந்த பிரபஞ்சம் வந்து. ஏன்னா நான் போய் சொல்ல போகிறேன்ல, இந்த இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்மளை இங்கே இறக்காது. அமானுஷ்யமே தான். இந்த பஞ்சபூதமே ஒரு அமானுஷ்யம் தான். இது ஒரு பூதம். இது இந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழிகள் உண்டு, இந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். இந்த ஒரு கவிஞர் எழுதியிருக்காருன்னா சும்மாவை எழுதியிருப்பார். இந்த இருளுக்கும் விழிகள் உண்டுன்றாரு, செவற்றுக்கும் காது, அப்போ செவிகள் உண்டுன்றாரு. அப்போ இந்த செவத்துல இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி பல ஜீவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரரு, ஆனா இந்த நிலம் இங்கேயே தான் இருக்கு. பல தரப்பட்ட மக்களை பார்த்துருக்கோம், பல போர்களை பார்த்துருக்கோம், பல விஷயத்தை பார்த்துருக்கோம். நமக்கு தெரியுமா அதெல்லாம்? இந்த ஆழிப்பேரலை மாதிரி இந்த பூமியே ஒரு சுழற்சி தான். உள்ளே இருக்கிறது அடுக்குகள், பல அடுக்குகள் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ இப்போ பல விஷயம். அப்போ ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஒரு இன்பம் இருந்தால் ஒரு துன்பம் இருக்கும், ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருப்பான். அப்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கும். இது பொய்யெலாம் இல்லை, உண்மை எல்லாமே இருக்குது. எங்கேயோ இருக்குது, இல்லை எங்கே வேணால் இருக்கும். அது நம்மளுடைய செயலும் சிந்தனையும் சரியாக இருந்தால் அது தாக்காது. ஆன்மீகம்ன்றது நம்மளை ஏன் எல்லா விஷயத்தில் ஆன்மீகத்தை வச்சானா, ஒரு மந்திரத்துக்கு ஒளி வைப்ரேஷன், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படி சொல்கிறோம், ஆஞ்சநேயர் ஓடுங்க, அந்த ஒளி வைப்ரேஷனில் அந்த நெகட்டிவ் கேட்கும், அதுவே ஓடிடும். இதெல்லாம் இருக்குது, உண்மை இது.